இதுவே வாடா 1v1 போட்டுக்கலாம். ஏய் இல்லடா நாளா 1v1 போடுறதே இல்ல. பிஆரே போடுறடி. வாடா ஏன்டா பையமாடா. சரி போடு. கிரியேட் பண்ணி யாருன்னு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அவன் 1v1 கூப்பிட்டான். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. இந்த நேரத்தில் எல்லாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரமாக 50 லைக் 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவ் போட முடியும். லைவ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்னாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம பாட்டுக்கு ரேங்க் புஷ் பண்ணலாம் வந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆடா 1v1 கூப்பிட்டு நம்ம மைண்டையே அப்செட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நானும் இந்த வாட்டி வந்திருக்கேன். அவனும் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கான். சரி வாங்க போகலாம். ஒரே நிமிஷம் கைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கே அடிக்கிறதுக்கு. எதுக்கு நிற்கிறேன்? ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வேறு குளுவாலாம் போட்டு வச்சுருக்கேன். அடிச்சிட்டாங்க மேலே பார்க்கும் போதே. சரி விடுங்க பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான் தான் பார்க்கலாம். வாங்க வாங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நானே ஒரு வாரத்துக்கு இப்போ ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். 1 லைக் இஸ் ஈக்குவல் டு ஒரு மோட்டிவேஷன். ஐயோ காசு பத்தலை. காசு பத்தலை. காசு பத்தாத அளவுக்கு வச்சிருக்கேன். ஐயோ உட்பக்கர் இல்லை, என்ன பண்ணுவேன். இது பண்ணுவேன். எடுத்தவொன்னே அடிச்சு போட்டாங்க. நல்லா தான் விளாடுறான். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி விளாடணும். டக்குன்னு வாங்க போகலாம். எப்பயும் ரஷ் பண்ணி போகாமல் க்ளூவால் போட்டு போகணும்னு கொஞ்சம் எனக்கு மைண்டில் எப்பயும் ஏறி போகாமல் க்ளூவால் போட்டு வந்துட்டானா இப்படி வரும்போது பட்டம் வச்சிடணும். கைஸ் எனக்கு காசு பத்தலை கைஸ். உட்பக்கர் சரி பார்க்கலாம். ப்ரோ பிளேயராக தான் இருக்காங்க, நம்மளும் அடிக்கணும்ல. காசு இப்போ தாங்க வருது. செகண்ட் ரவுண்டுக்கு மட்டும் கம்மி பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். நம்ம அடிக்கணும் இல்லாமல் ஹெல்மெட்டே வாங்காமல் அடிச்சுட்ருக்கோம். இப்போ தான் எனக்கே புரியுது ஹெல்மெட் இல்லாமல் அடித்தா நல்லா அடிக்கும்ட்டு. ஓகே எதுக்கு இப்போ நான் க்ளூவால் போட்டேன் எனக்கே புரியலை. ஓகே கைஸ் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. 3வது வாட்டி சொல்லிட்டேன். ஏதாச்சும் பார்த்து போட்டு விடுங்க. அவ்வளோ இப்போ தான் 1 டேப்பே உழுகுது. தேங்க்யூ. இது வந்து என்னன்னு சொல்கிறது, அவன் திமிரில் ஆடிட்டுருக்கான். அவன் அடிச்சிட மாட்டான். என்ன பண்ணிட்டேன், வாடகை கில்டுக்கு அப்படின்ட்டு அவன் வரமாட்டேன்ட்டான். கில்டு மெம்பர்ஸ் யாராச்சும் என்ன ஜாயின் பண்ணுறதுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். கில்டு மெம்பர்ஸ் வேணும். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். அதாவது நேற்று தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். சரி பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற வியூஸு லைக்ஸ் பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது வேறு விட்டத்தை பார்ப்பாங்க சார்.
M187 ஷிட் M187 வச்சு அடிச்சுட்ருக்கேன். கூடிய சீக்கிரமில் ஃபேஸ் கேம் வந்துடும், யாரும் கவலைப்பட வேணாம். நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் மைக் வந்துடும், ஃபேஸ் கேம் வந்துடும். நான் வேறு வளர்றேன். ஓகே 3 கொண்டு நந்தாச்சு. விட்டு பிடிக்கணும் கொஞ்சம். அவனே ஒரு ப்ரோ பிளேயர். இங்கே இருக்கான். ஆட விடுறான். ஐயோ கைஸ், ஐயோ வருது. ஐயோ அடிக்க முடியலையே. ஐயோ கைஸ், கொஞ்சம் லாங் போய் விட்டுக்கிற வச்சிடலாம். கிராப் பிளான்லாம் வந்துடும். ஏன் ஐயோ ஜோனு அவ்வளோதாங்க. ஓகே 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 இப்படியெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒரு தொந்தரவும் இல்லை. 2 உட்பக்கிற எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. லைவ் போடலாங்க 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம். அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் பண்ணிடணும். கொஞ்சம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுவிட்டு பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த வீடியோ. மை செகண்ட் பெரிய வீடியோ இன் ஃப்ரீ ஃபயர். யார் ஜெயிக்கிறான் எனக்கே புரியல. அவன் ப்ரோ பிளேயர் ஆட்ட ஆடுறான், நான் பாட்டாட்ட ஆடிட்டுருக்கேன். அவன் கூப்பிட்ருக்கான், நான் பாட்டாட்ட ஆடுறேன்ட்டு ஒன்று. கைஸ், அவன் M187 அடிக்கிறான். M187 வராது, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வரும். அவன் ஒட்டக்கரே எடுக்காமல் வந்திருக்கான். தௌலத்தா நம்ம தான் ஏறி போய் மண்டையிலே தக்காளி சட்னி வாங்கிட்டு வரோம். அசிங்கமாக போகுது கைஸ். ஓகே ஓகே பலம் கடைசியில் யார் தான் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஹெல்மெட்டே வாங்காமல் நான் தௌலத்தான் வந்தேன். நம்ம 2 வாட்டி தான் அடிச்சிருக்கோம். ப்ளூவால் போட்டு ரஷ் பண்ணுறான்னு அவன் தான் சொன்னான். அவன் கொடுத்த சென்சிட்டிவிட்டி தான் கைஸ் வச்சுருக்கேன். அதுக்கு இல்லை புரியலை. சுற்றி வரான்னு நினைக்கிறேன். எஸ் சுற்றியே தான் வரும். கேஷ் அவ்வளோதான். இதே மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன். அடிப்பான்ல, எதுக்கு இப்படி நிற்கிறான்? இருங்க பொறுமை. அவ்வளோதாங்க. ஒயிட் 4 ஷாட். ஒன்றும் கவலைப்படாத நண்பா என் நண்பா. ஏய் என் பெட்டங்கடா. என் பெட்டை கூப்பிடுங்கடா. பப்பி எங்கே இருக்க? பப்பி பிள்ளாய். பப்பி கைஸ் வந்துருச்சு கைஸ். பப்பி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. பப்பி அதுக்கப்புறம் பப்பி எங்கடா? பப்பி காணும் திருப்பியும். வா பப்பி. அந்த சைடு தான். அவ்வளோதாங்க. இப்போ கண்ணா பயலுகடான்னு சொல்லணும். வாடா கைஸ், 4க்கு 4ன்னு வந்துட்டோம். இனி அவன் 2 வாட்டி அடிப்பானா, இல்லை நான் 2 வாட்டி அடிப்பான். அவன் 4 வாட்டி அடிப்பானா, நான் 4 வாட்டி அடிப்பானா, யாருக்கும் தெரியாது. பார்க்கலாம். போக நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிறோம். 50 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா டெய்லியும் இதுக்கு மாஸ்டருக்கு ரீச் பண்ணுறதுக்கு ரேங்க் புஷ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீக் சேலஞ்சு அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம்னா சொல்லுங்கள், பண்ணலாம்.
எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 நிமிஷமாக வீடியோ ஓடிட்டுருக்கு. கைஸ் அழுத்தி பிடிச்ச ஆரம்பிச்சிட்டான். அழுத்தி பிடிச்சாலே ஒரு மாதிரி அடிச்சிருவானோன்ற தோணும். எனக்கும் யூஎம்பிக்கு செட்டே ஆகாது கைஸ். யூஎம்பி எப்படி தான் அடிக்கிறானுன்னே தெரியாது. இவன் வச்சிருப்பானே யூஎம்பி. எங்கே யூஎம்பி வைக்கல இவன். வேற என்ன பிடிச்சி அழுத்திடு. வெளியே போயிட்டானா என்ன இல்லையே கைஸ். அவன் எப்படி தான் கைஸ் ஆடுவான். யூஎம்பி வைக்க வந்திருப்பான். எப்பயும் யூஎம்பி வைப்பாங்க. எப்பயும் யூஎம்பி வச்சிருப்பாங்க கைஸ். என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்றான். 1v1 இருக்கேங்க. பார்க்க மாட்டான். எங்கே கைஸ் காணோம் அவனை. வெளியே போயிட்டானா என்ன? வெளியே போயிட்டான் தான் நினைக்கிறேன். ஆஸ் அஷ் அஸ் 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 திடீர்னு பின்னாடி வந்து அடிச்சிருவான் கைஸ். ஆஃப்லைன் அடிக்கிறக்குள்ள செத்துட்டான். கில்லாச்சு என்ன கைஸ் ஆஃப்லைன் போயிட்டான். கைஸ் கன்று வாங்கி வச்சுருக்கான் போல. கன்று கூட வாங்கி வச்சுருக்கான். ஆஃப்லைன் போல் என்னமோ பண்ணியிருக்கான். பண்ணுறக்குள்ள செத்து போயிட்டான். Hey guys, டக்குன்னு முடிச்சிடலாம் இந்த கேம் பிளேவை. ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். 50 சப்ஸ்கிரைபர் மட்டும். 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயும் வேணும். 50 போட்டிங்கன்னா நம்ம டெய்லி லைவ் பண்ணலாம். டெய்லி 6 o'clock 7 o'clock கில்டு வார் அந்த மாதிரி பண்ணலாம். கில்டுக்கு யாராச்சும் இருக்குன்னா டிஎம் பண்ணுங்க. சொல்லிட்டான். இருங்க இருங்க பொறுமையா. வேற பார்டரா இருக்குது தெரியாது. பக்கத்து போய் கூச்சி அடிக்கணும்னு என் தலை சொல்லியிருக்கான். அவ்வளோதாங்க அவன் அடிச்சிட்டான். மண்டையில் ரத்தம் எனக்கு வந்துச்சு. பாதி ஹெச்பி குறைச்சிட்டான். எனக்கு கேரக்டர் ஸ்கில் நோ கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறான்? கேரக்டர் ஸ்கில் நோ தானே கொடுத்துருக்கேன். திடீர்னு அவன் வந்து அழுத்தி பிடிச்சவனு பக்குன்னு ஆயிடுச்சு. இன்வாலிட் லொக்கேஷன். ஏன் நம்ம எமௌண்ட் போட்டு பண்ணுவோம். பன் ஓகே போகலாம். டோர்னமெண்ட் வார வைக்கலாம்னா சொல்லுங்கள். நம்ம கில்டு செலெக்ஷனுக்கு ஆளுங்கெல்லாம் வைக்கணும். இனி யார் சேர்ந்தாலும் டோர்னமெண்ட் மாதிரி ஒன்று வச்சு என்னைங்க இல்லைன்னா அபிஷேக் அந்த மாதிரி என் கில்டு பசங்களில் எவனையாச்சும் அடித்தாதான் கில்டு. டெசர்ட்டிக்கில் இந்த வாட்டி வரவே இல்லை. வந்துருச்சா கைஸ்? அவன் அழுத்துறான் இவ்வளோ தூரத்துலேருந்து. கைஸ் இதுக்கு மேலே உட்பக்கர் மகிழ்மை காட்டு. சரிங்க. ஐயோ கண்ணை மாத்திரக்குள்ள அடிச்சிட்டோம் கைஸ். 6 காருன்னு வந்துருச்சு. விட்டோன்னா நம்மளுக்கு அடிச்சிருவான். பார்க்கலாம் யார் நிற்கிறான்ட்டு. 6 காருன்னு வேறு வந்துடுச்சு. அடிச்சிருவானோ? ப்ளஸ் நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். அப்போந்தான் அடிக்காமல் இருக்கான். நீ பேசுகிறது கேட்குதானே எனக்கு தெரியல. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வேறு கொஞ்சம் கொடூரமானது. கண்ண நேரத்தில் குழப்பி விட்டுரும். சரி பார்க்கலாம். ஸ்பீடாக ஓடுறான். ஐயோ அவன் அந்த சைடு வருவானோ? இல்லை ஒரு மேட்ச் வேறு அவன் இங்கே போயிட்டான். அதை வச்சு சமாளிப்பான். அது வேறு கைஸ் அங்கே இருக்கான்.
இங்கே இருக்கானா? அவனுக்கு பின்னாடி வந்து சன்னம் அடிக்கிறாங்க. ஐயோ என்ன எடுக்காந்தா கற்றுட்ருக்கேன். எதுக்கு நிற்கிற? காய்ஸ் போயிட்டு போகும் ஷார்ட் காய்ஸ். மீண்டும் ஓகே கவலைப்படாத நண்பா, நீ அடிக்கலாம் மாட்டேன். ஒரு மேட்ச் அவன் வேறு ஜோனில் செத்துட்டான். அதுக்கு வேறு மழுப்பான். டே நான் ஜோனில் செத்துட்டேன், ரீமேட்ச் வாம்பா. ஒரு மேட்ச்சுக்கு ரீமேட்ச் வாம்பா. என்ன ஸ்கூலில் படிக்கிறவன் தான், என் கூட தான் படிப்பான். நல்ல பையன்தான். லீவ் விட்டதுலேருந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கொழுப்பு கொஞ்சம் ஏறிடுச்சு. எவனை பார்த்தாலும் வாடா 1v1 இருக்கான். ஐயோ வினை விதைத்தவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எமர்ஜென்சி மெடிக்கேட் விட்டா அதுவே என் கேரக்டருக்கு ஏறிக்கும். ஏய் ஐயோ அடிச்சிடும் போலக்கு. எனக்கு இந்த ரூமை விட்டு வெளியே போகணும். காய்ஸ் அடிக்கணும். ஓ கைஸ் 7-7 வந்துருச்சு கடைசியா. அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லுது. ஐயோ ஓ மை காட், இது வேறையா? இதில் எப்பயும் அவன் தான் என்னை அடிப்பான். சரி பார்க்கலாம் இந்த வாட்டி யார் அடிக்கிறான்ட்டு. ஒரே கண்ணில் தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துகிட்ருக்கேன். அதுலேயே வராது உண்மையாக வராது. 7-7 வந்துருச்சு. ஐயோ பப்பி நம்மளோட போடு. நான் வந்து போடுறேன். இது சொன்னாங்க. ஆமாம் எப்பயும் இந்த இடத்துல ஏரியே நிற்கக்கூடாது, மண்டையிலே வச்சு அமுச்சு விட்ருவாங்க. காய்ஸ் அடிக்கிறான். ஐயோ அடிக்கிறோம் போல இருக்கு. கைஸ் 50 இப்போ அட்வான்டேஜ் நம்மளுக்கு தான். அதுக்கு கண்ணை மூடி சுற்றக்கூடாது. ஐயோ கை கால அவ்வளோ பிரச்சனை முடிச்சு கைஸ். இருங்க அவன் என்ன சொல்கிறான் மட்டும் வெயிட் பண்ணி கேட்டுருப்பாங்க. சரிங்க கைஸ் 7 டைம் தான் கொண்டிருக்கேன். ஒரு டைம் வேறு ஜோனில் செத்துட்டான். அதுக்கு வேறு என்ன மழை போகிறான்னு தெரில. இருங்க அவன் என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம். என்ன ஆசிக்கே? சரி விடு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் வீடியோ முடிஞ்சு நாளைக்கு பார்க்கலாம். 50 சப்ஸ்கிரைபர் போட்டிங்கன்னா லைவ் போடலாம். என்னடா ஓ இல்லை என்னடா கைஸ் திடீர்னு தோத்துட்டானா? அவன் தான் ஜெயிப்பான்னு நினச்சேன். எனக்கு கற்றுக் கொடுத்த குருவே அவனை நான் அடிச்சு போட்டேன். சரி விடுங்க கைஸ், நாளைக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சிங்கன்னா நாளைக்கு லைவ் போடலாம். பாய் சரி பாய் சொல்கிறேன் ஆசிக்கு. பாய் கைஸ் நாளைக்கு பார்க்கலாம்.